ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. எப்போது அப்படின்னு சொன்னோம்னா 28/4/2024 வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நேற்று ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இன்றைக்கி பார்ப்போம். அது ரெண்டுலேயுமே வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு. நம்ம தமிழில் பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு, அதில் அறிக்கை எண், அதுக்கப்புறம் அதோட 171/2024 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 28/4/2024 வந்துச்சு. தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு நேரடி ஆட்சேர்ப்பு. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிவிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கான இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் 20/6/2024 வியாழக்கிழமை முதல் 26/6/2024 புதன்கிழமை வரை 23:59 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கியில் சலான் மூலம் கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி தேதி 28/6/2024 வெள்ளிக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன சொல்கிறாங்க, விண்ணப்பதாரர் அதாவது நம்மளுக்கு 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மே மாதத்துலேயே கடைசி வாரம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. எரர்லாம் சர்வர் கிடைக்கவே இல்லை, நிறைய பேருக்கு பண்ணவே முடியலை. ஸோ அதுக்காக அப்போவே கேட்டிருந்தாங்க. இப்போ தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேறு என்னென்ன சொல்கிறாங்க, அது சலான் மூலம் தான் நம்ம இந்தியன் பேங்க் போயிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 28/6/2024. வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம பண்ணவங்க மறுபடியும் பண்ணணுமானாக்க பண்ண தேவையில்லை. விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே பயனாளர் குறியீட்டை தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஸோ இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தவங்க இப்போ போய்ட்டு சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பாய்.